வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. என் மக்களுக்காய் யாரை நான் அனுப்புவேன்? என் பொருட்டு என் மக்களுக்காய் யாரை நான் அனுப்புவேன்? ஆண்டவரே, ஆண்டவரே, அடியேன் நான் வருகின்றேன். ஆண்டவரே, ஆண்டவரே, அடியேன் நான் வருகின்றேன். எனக்கென உன்னை நான் தேர்ந்து கொண்டேன், என் பணியாற்றவே. என் பரிசாய் என் பாசம் தந்தேன், என்றும் நான் உன்னோடு. ஆண்டவரே, ஆண்டவரே, அடியேன் என்னை அனுப்பி வையும். ஆண்டவரே,
புதிராய் புதியன பலவும் பூமியிலே புரிந்திடும் அருள் பலம் நான் தருவேன். ஆண்டவரே ஆண்டவரே அடியேன் எனக்கு அச்சமில்லை. ஆண்டவரே ஆண்டவரே அடியேன் எனக்கு அச்சமில்லை. என் மனநிலை நின்று உழைக்கையிலே எதிர்ப்புகள் எழுந்து நிற்கும். துணிவுடன் எதிர்கொள், என் பெயரால் துணையாய் நான் இருப்பேன். ஆண்டவரே ஆண்டவரே அடியேன் என்றும் உமை தொடர்வேன். ஆண்டவரே ஆண்டவரே அடியேன் என்றும் உமை தொடர்வேன். என் பொருட்டு என் மக்களுக்காய் யாரை நான் அனுப்புவேன்? உம் பொருட்டு உம் மக்களுக்காய் என்னை அனுப்பி வையும். என் பொருட்டு என் மக்களுக்காய் யாரை நான் அனுப்புவேன்? உம் பொருட்டு உம் மக்களுக்காய் என்னை அனுப்பி வையும். லூக்கா நற்செய்தி அலகு 12 இறைச்சொற்றொடர்கள் 49 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் தீமுட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதி ஏற்படுத்த வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் விதவிதமான தீ அல்லது நெருப்புகள் நம்மை சுற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. வீட்டை சுற்றி பொறாமை, வீதியை சுற்றி சாதிய தீ, நாட்டை சுற்றி மதவெறி தீ, நாடுகளை சுற்றி பொருளாதார போட்டி தீ, உலகில் தீவிரவாத தீ, வன்முறை தீ, அடக்குமுறை தீ, ஆணவ தீ என்று இன்றைக்கு வாக்கு திருட்டு தீ என்று பல தீக்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. இவருடைய பலவித நெருப்புகள் சுவாலை விட்டு எரிந்து உலகை உருக்குலைத்து கொண்டிருக்கிறதை நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் இயேசுவும் ஒரு தீ பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லா நெருப்பு போல இதுவும் இழப்புகளை, பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியது. ஆனாலும் இந்த இழப்பும் பிரிவினையும் ஆக்கப்பூர்வமானது. தனி மனிதனையும் சமுதாயத்தையும் கட்டி எழுப்புவது, வாழ்வில் நிறைவையும் நிம்மதியையும் கொடுப்பது. இயேசு குறிப்பிடுவது அவர் பெற்ற திருமுழுக்கு ஆகும். இறைவனுக்காக அவரது திருவுளத்தை மட்டுமே முதன்மைப்படுத்தி வாழ தீர்மானிப்பதே இத்திருமுழுக்கு.
இத்தகைய தீர்மானம் சொந்த பந்தம் என்று பார்க்காது. உண்மை, நீதி, அன்பு, இரக்கம், பொதுநலன் இவற்றையே முன்னிலைப்படுத்துவதால் உறவுக்குள் பிரிவினைகளுக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கும் வாய்ப்பு அதிகம். என்னுடைய வாழ்க்கையில கூட நான் பார்த்தது உண்டு. பல பிரச்சனைகளுக்கு மத்தியில சில நியாயங்களை சொல்ல வருகின்ற பொழுது நிச்சயமாக உறவினர்களே எதிர்த்து நிற்கக்கூடிய சூழலை உருவாகி இருக்கிறது. குடும்பக்காரர்கள், உறவினர்கள், நண்பர்கள், சக பணியாளர்கள், குருக்கள் எதிராக இருப்பதை பார்க்க முடியும். அதுக்காக பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை. எது நியாயமோ எது நீதியோ அதை தீப்பற்றி எறிகிற அளவுக்கு அதை பயன்படுத்தினால்தான் நாம் வந்த நோக்கம் நிறைவேறுமே ஒழிய எல்லாருக்காகவும் ஜால்ரா அடித்து கொண்டு போய்கொண்டே இருந்தால் நம்முடைய பணிக்கோ நம்முடைய வாழ்வுக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் என்பதுதான் இயேசு நமக்கு சொல்லுகின்ற உண்மை என்று சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயார், அதற்காக வாழவும் தயார். இயேசுவின் வருகை எதனை அடிப்படையாக கொண்டிருந்தது என்பதற்கு விளக்கம் தருகின்ற விதமாகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம். இயேசு இந்த உலகத்தில் இருப்பது போல வைத்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வரவில்லை. அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தால் அவர் இந்த மண்ணிற்கே வந்திருக்க வேண்டிய தேவை இல்லை, வந்திருக்க மாட்டார். இந்த மண்ணகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று வருகிறார். இந்த மண்ணத்தில் என்ன மாற்றம் தேவை? திருச்சபையிலையும் மாற்றம் வேணும், பங்குலையும் மாற்ற வேண்டும், அரசியலிலும் மாற்ற வேண்டும், சமூகத்திலும் மாற்ற வேண்டும், மனுஷனும் மத்தியிலும் மாற்ற வேண்டும், குடும்பங்களிலும் மாற்றம் இருக்க வேண்டும். எனவே இயேசு முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நாம் ஒத்துழைப்பு தர வேண்டும். இந்த உலகத்தில் விழுமியங்களும் மதிப்பீடுகளும் மறக்கடிக்கப்பட்டு அதிகாரமும் ஆணவமும் தான் தோன்றி தினமும் அழித்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தை. பதவி இருந்தால் எப்படியும் ஆளலாம், எப்படி வாழலாம் என்று இருந்தது. ஏழைகள் எளியவர்களை அடக்கி ஆளுகிற மனநிலை நிறைந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இத்தகைய தீய மதிப்பீடுகள் களையப்பட வேண்டும். உண்மையான இறையாட்சியின் மதிப்பீடுகள் இந்த உலகத்திற்கு எடுத்து வைக்கப்பட வேண்டும். அதற்கு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று இயேசு விரும்பினார். இயேசு கொண்டு வந்த மாற்றத்தை நாமும் அவரோடு இணைந்தால் செயல்படுத்த முடியும். இல்லை என்றால் வந்ததை தின்னுகிட்டு வந்ததை பேசிட்டு போற கூட்டமாக மாறிவிடும். எனவே இயேசுவின் மதிப்பீடுகளை விழுமியங்களை வாழ்வாக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அப்பொழுது சில பிரிவினைகள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இயேசுனுடைய திருமுழுக்கை போல நாமும் திருமுழுக்கு பெற்றோம் என்று சொன்னார். தீமைகளை அழிப்பதிலும் நன்மைகளை செய்வதிலும் நியாயத்தை சொல்லுவதிலும் நிலைநிறுக்க நெருப்பாக நாம் செயல்பட வேண்டும். நெருப்பிடாது. இது காலத்தின் தேவை, காலத்தின் கட்டாயம் என்பதை உணர்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே இறைவா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநியாயங்கள், அட்டூழியங்கள், அடாவடித்தனங்களை அப்புறப்படுத்துவதற்காக, களை எடுப்பதற்காக, எங்களை பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தெளிவோடும் துணிவோடும் தியாகத்திலும் வளர்ந்து தீயாக நெருப்பாக இருந்து எது நல்லதோ, நேர்மையானதோ, பொதுவானதோ, சமத்துவமானதோ, சந்தோஷமானதோ அதை நிலைநிறுத்தக்கூடிய வகையிலே எங்களுடைய வாழ்வு பணியை அமைத்துக் கொள்ளவும், ஒருவேளை அதனால் வருகின்ற விமர்சனங்களையும் சங்கடங்களையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீயாக நெருப்பாக எங்களை மாற்றும் ஒரு மாற்றம். ஆமேன். தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். ஆட்கொள்ள
அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
சொன்னாய், பொதுவாக பேண சொன்னாய், மகிழ்வாக வாழ்வை தந்தாய், நிலை வாழ்வை தேடச் சொன்னாய், சமநிலையில் வாழச் சொன்னாய், பொதுவாக பேணச் சொன்னாய். அந்த நிலை வாழ்விலே உன் பாதம் வந்தோமே, வழி நடத்தும் குழந்தை இயேசுவே. அந்த நிறை வாழ்விலே உன் பாதம் வந்தோமே, வழி நடத்தும் குழந்தை இயேசுவே. அற்புத குழந்தை இயேசுவே, அழைத்துச் செல்லும் எம்மையே, அற்புத குழந்தை இயேசுவே, இயேசுவே. அற்புத குழந்தை இயேசுவே, அழைத்துச் செல்லும் எம்மையே, அற்புத குழந்தை இயேசுவே, இயேசுவே. குழந்தை மனதும் கொடுத்து மகிழும் இதயம் தாருமே, குறைகளில்லா கரைகள் போக்கும் குணம் தாருமே. குழந்தை மனதும் கொடுத்து மகிழும் இதயம் தாருமே, குறைகளில்லா கரைகள் போக்கும் குணம் தாருமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.